சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இன்றைய தினம் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பணிகளை அன்னையின் ஆசியுடனும் பக்தியுடனும் செய்யும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. என்னிடம் வர முடியாதபடி பல தடைகள் வரும், அவற்றையும் மீறிக்கொண்டு வர வேண்டும். அப்போது என் அருள் உண்டு. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் அர்பன் மாவட்டம் நக்கபண்டா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. நாங்கள் திருச்சி மாவட்டத்திலேருந்து வரோம் சக்தி. சக்தி நகர் மன்றத்திலேருந்து வரோம். சக்தி நகர் மன்றத்தின் தலைவி. என்னோடய பெயர் கீதா. நாங்கள் அம்மாட்ட 80லேருந்து நாங்கள் அம்மாவை கும்பிட்டுட்டு வரோம் சக்தி. அம்மாட்ட ஒரு தடவை பாத பூஜை பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, நாங்கள் அம்மாட்ட அப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ண வரும்போது அம்மா சொன்னாங்க, நீ 80லேருந்து என்னை கும்பிட்டுட்ருக்கியா அப்படின்னு அம்மா என்னையே கேட்டாங்க. எனக்கு அதுலேயே எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மாட்ட நம்ம சொல்ல வந்தோம், ஆனால் அம்மாவே நம்மளை பார்த்து இவ்வளோ தூரம் நம்மளை கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி மன்றங்கள்லையும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த சக்தி நகர் மன்றத்தின் தலைவியாக அன்றையிலேருந்து பொறுப்பில் இருந்த நான் இப்போ தலைவியாக இருக்கேன். சக்தி நகர் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தே திருச்சி மாவட்ட தலைவர் சக்தி முத்துக்கருப்பன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே சக்தி நகர் மன்றத்தில் இருக்கேன் சக்தி. தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அருமையான தொண்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு அம்மா தங்கிய அருட்கூடமாக இருந்தது எங்கள் மன்றம். அந்த அருட்கூடத்தில் அம்மா இதை மன்றமாக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மன்றமாக்கலான்னு சொல்லும்போது நாங்கள் முத 4 பேர் இருமுடி போட்டு அந்த மன்றத்திலேருந்து வந்தோம். இன்றைக்கி 400 பேருக்கு மேலே வந்துட்டுருக்கோம் சக்தி. அந்த மன்றத்தின் பொறுப்பாளர் தான் நாங்களாம். அம்மா தொண்டின் அருளால் அனைத்து சக்திகளும் அருளாலும் இந்த மன்றத்தில் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய அம்மா அற்புதங்கள் இன்றைக்கி மட்டுமே சொல்ல முடியாது சக்தி. இன்னைக்கு சொல்லணுன்னா நேரம் காலம் எதுவுமே பத்தாது. அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது, நிறைய எவ்வளவோ இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியாது. எங்கள் மன்றத்திலேருந்து நாங்கள் இன்றைக்கி இருமுடி செலுத்த வந்திருக்கோம் சக்தி. ஒரு பஸ்ஸு ஒரு வேன் ஃபுல்லாக வந்திருக்கோம். அம்மாவை குரு அம்மாவை பார்த்ததில் ரொம்ப 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 என்ன சொல்கிறதுனே. அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு நான் இருக்கும்போது என்னோட அருமை தெரியாது, நான் இல்லாமல் இருக்கிறப்ப இப்போ அம்மாவை பார்க்கும்போது எங்களால் அந்த இடத்த விட்டு நகர முடியல. அம்மா இல்லைங்க வருத்தத்தில் இப்போ அம்மா நிறைஞ்சி இருக்காங்க சக்தி. மன்றத்தில் எங்களுக்கெல்லாம் நாங்கள் வழிபாடு நடத்தும்போது அம்மா ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒரு காட்சி தருவாங்க. நாங்கள் சக்திகளுக்கெல்லாம் உடனே அதை எடுத்து, சக்தி இங்கே பாருங்கள் அம்மா எவ்வளோ அற்புதமாக காட்சி தர்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்கோம். எவ்வளவோ அற்புதங்கள்.
ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அம்மாவின் அருளை பற்றி பேசிய அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. எனக்கு கட்சி வேண்டாம், சாதி வேண்டாம், அம்மா உன் அருள்தான் வேண்டும் என்று இரு என நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள். சென்னை மாவட்டம் பெரியார் நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இயற்கை வளம் செழிக்கவும் மழை வளம் பெருகவும் மக்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருள் ஆசியினை பெற்றனர். ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.